அண்ணா, டேய் அண்ணா. என்னடா? டேய் அண்ணா, நம்மள கமெண்ட் பாக்ஸ்ல கழுவி ஊத்துறாங்களே, உனக்கு ரவ கூட கோமே வரலடா. அடே வீணா போனவனே. என்னடா? ஏண்டா நம்மள ஒரே திட்டிக்கிட்டு இருக்கன்ற, நீ காலையில வாங்க படுத்துன்னு இருக்க. என்னடா பண்ணப்ப சொல்ற? டேய் அண்ணா, நம்ம பப்ளிக் டாய்லெட் கட்டணும்னு சொல்லி வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கோம்ல. டாய்லெட் கட்டினா யார் வந்து கழுவான்னு கேட்குறாங்களே, நமக்கு என்ன இந்த வீணா வேலை? ஏன்டா வசதியானவங்க வீட்டுல அவங்க ககுசு போனதே அவங்களால கழுவ முடியலன்னு சம்பளத்துக்கு ஆள் வச்சு கழுவு வச்சுன்னு இருக்கிறாங்க. அதே மாதிரி தான் நம்மளும் பப்ளிக் டாய்லெட்டுக்கு ஆள் வச்சு கழுவு வைக்கணும். ஏன் அவங்களுக்கு சம்பளம் கொடுக்குறதுன்னா வலிக்குதா? சொல்டா. அது எப்படிடா? அது ஒரு அரசு அலுவலக அதிகாரி தன்னால் வீட்டிலேருந்து வர முடியலன்னு ஒரு வாகனம் வச்சு டிரைவரை வச்சு கூட்டின்னு வராங்க. அவரால் தன்னால் ஒரு வேலை செய்ய முடியலன்னு அவருக்கு உதவியாளர் ஒருத்தர் வச்சிருக்கிறாங்க. ஒரு அதிகாரியாலே ஒரு தனியாக வேலை செய்ய முடியலன்னு அவங்களுக்கு உதவியாளர் போட்டு வச்சிருக்கும் போது ஒரு பப்ளிக் டாய்லெட் எப்போ வரவும் போகிறோம் கை நோக்கம் இருப்பாங்க? என்னடா நியாயம் இது? ஏன் அதுக்கு ஒரு ஆளை போட்டு அவங்களுக்கு சம்பளம் கொடுக்கக்கூடாதா? ஏன் அதுக்கு நிதி இல்லையா? இல்லை ஏதோ பணம் இல்லையா? என்னங்கடா செய்? ஏண்டா அவங்களே பேண்ட்டு அவங்களே கழுவிட்டு போவாங்களா? என்னடா இது அநியாயமாக இருக்குது? ஏண்டா எது எதுக்கோ வேலையை வச்சிருக்கீங்க, ஆள் வச்சிருக்கீங்க. ஒரு கழிவுகளை சுத்தம் பண்ணுறதுக்கு ஒரு ஆள் வைக்க மாட்டீங்களா? ஏன் அதை ஒரு அரசாங்கம் விளையக்கூடாதா? ஒரு அட்லீஸ்ட் ஒரு 500 சம்பளம் தரக்கூடாதா உனக்கு? நீ சொல்லி பாரு, கழிவறையை சுத்தம் செய்யறதுக்கு அரசாங்க வேலை அறிவிக்கப்படுன்னு எத்தனை பேர் கியூவில் நிற்பான் பாரு. படிப்பறிவு இல்லாதவன் படிப்பறிவு உள்ளவன் எல்லாம் வந்து நிற்பான். அதுக்கு என்னென்ன படிப்பு பட்டம் படிச்சே வரணும்? சாதாரண கழிவறை சுத்தம் பண்ணுற வேலை சுத்தமானா வாழை தூக்கி கடாச்சிட்டு போயினாரு. வேலையிலேருந்து தூக்கு. வேலையை ஒழுங்காக செய்யலைன்னு அவனை பணியிலேருந்து தூக்கிடு. முடிஞ்சு போச்சு. அவங்களே பேண்ட்டு அவங்களே கழுவுவாங்க. எப்படியே அவங்க வரி பணத்தை வாங்கிட்டு அவங்களே கழுவு சொல்றியா? போடா ஏய் போடா, உனக்கு வேலை இல்லை. ஏய் அப்படிதான் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் இந்த காதில் வாங்கின்னு இருக்காத. நீ மனு வேலையை பார்த்துனே இரு. சரிடா அண்ணா, நீ சொல்றது சரிதான். முடிஞ்ச வரைக்கும் போராடிக்கிட்டே இருக்கும்டா.